அடுத்ததாக அதே சகோதரர் தான் ஒரு கேள்விதான் கேட்க சொல்லியிருக்கிறோம். முஸ்லீம் அல்லாத சகோதரருக்காக வேண்டி நம்ம அந்த 2 வாய்ப்பையும் கொடுத்துருவோம். அவரே தான் கேட்கிறாரு. யாரு? ரகுபதி, கீழாயூர்ல இருந்து ரகுபதி தான் கேட்கிறாரு. எல்லா உயிரினங்களையும் அறுத்து சாப்பிடுகிறீர்கள், ஆனால் மீன்களை இறந்த பின்னால் தானே சாப்பிடுகிறீர்கள், இது மட்டும் என்னன்னு கேட்கிறாரு. அப்ப எல்லா உயிரையும் நம்ம அறுத்து சாப்பிடுறோம், மீனை யாரும் அறுக்கவா செய்யறோம்? அறுக்கிறது கிடையாது. செத்த நிலையில தான் வாங்கிட்டு வர்றோம். 1 2 3 வேண்டாம் உசுரோட வாங்கிட்டு வருவோமே தவிர, உசுரோட வாங்கிட்டு வந்தா நம்ம அறுக்க மாட்டோம், அதான் சாவும். அப்ப செத்து போன பிறகுதான் என்ன செய்யற? மீனை சாப்பிடுறோம். அப்ப எல்லா உயிரினத்தையும் நீங்க அறுத்து சாப்பிடும் பொழுது மீன் ஒரு உயிரினம் தானே, அதையும் அறுத்து திங்க வேண்டிய உசுரோட பிடிச்சிட்டு வந்தா தான் வாங்குவோம், அது நாங்க முறைப்படி களிமா சொல்லி அறுப்போம், அப்படி நீங்க சாப்பிடுறது இல்லை ஏன் அப்படின்னு கேட்கிறாங்க. ஏன் என்று கேட்டால் அறிவியல் பூர்வமாகவே 2க்கு வித்தியாசம் இருக்கிறது. எதுக்கு? மீன்களுக்கும் கடல் வாழ் உயிரினங்களுக்கும் கடலுக்கு வெளியே வாழக்கூடிய உயிரினங்களுக்கு மத்தியில பெரிய வேறுபாடு இருக்கிறது. என்ன வேறுபாடு? இந்த கடலுக்கு வெளியே வாழக்கூடிய உயிரினங்கள் பறவைகளா இருந்தாலும் கால்நடைகளா இருந்தாலும் அந்த உயிரினங்களுக்கெல்லாம் ஓடக்கூடிய ரத்தம் இருக்கிறது. ஓடக்கூடிய ரத்தம்னா என்ன? ரத்த நாளங்கள், ரத்த நரம்புகள் எல்லா பக்கமும் என்ன செய்யும்? அது சர்க்குலேஷன் ஆகிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு தன்மை அந்த மிருகங்கள், அந்த கால்நடைகளுக்கும் பறவைகளுக்கும் இருக்கிறது. அதனாலதான் அப்படி அறுத்த உடனே பீரிட்டு கொண்டு ரத்தம் வெளியே வருகிறது. எந்த அளவுக்கு வருது? ஒரு மிருகத்துல இருந்து அதுல இருந்து ஒரு 5% அளவுக்கு ரத்தம் வந்துருது. அந்த மிருகத்தினுடைய எடை எவ்வளவோ அதுல 5% அளவுக்கு என்ன செய்யுது? ரத்தம் வெளியேறுகிற காட்சியை பாக்குறீங்க. அவ்வளவு ரத்தம் பீரிட்டுக்கிட்டு வருகிறது. அப்ப ரத்தத்துல எல்லா விதமான கேடுகளும் இருக்கிறது. அதனால ரத்தத்தை இஸ்லாம் ஹராம்னு சொல்லுகிறது. அப்ப இந்த மாதிரி ஒரு குருவியை அறுத்தாலும், ஒரு கொக்கை அறுத்தாலும், ஒரு ஆட்டை அறுத்தாலும், ஒரு முயலை அறுத்தாலும் அதில் இருந்தெல்லாம் பீரிட்டு வரக்கூடிய ரத்தம் இருக்கிறது. ரத்த நாளங்கள், ரத்த நரம்புகள் எல்லா பகுதியிலும் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதனால ரத்தத்தை வெளியேற்றி சாப்பிடுங்க, அப்ப அறுக்கத்தான் வேணும் அப்படின்னு சொல்றோம். மீன்களை பொறுத்த வரைக்கும் நீங்க உசுரோட ஒரு மீன் எடுத்துட்டு வந்தா கூட, அது உசுரோட வச்சுக்கிட்டு அது போய் அறுத்தா கூட அதுல இருந்து ரத்தம் கசியுமே தவிர, இறைச்சிகள்ல லேசா கசியுமே தவிர பீரிட்டு வரக்கூடிய ரத்தம் ஏதாவது இருக்குமா? அட்டிக்குமா? 5% அளவுக்கு ரத்தம் வெளியேறுமா? அந்த இறைச்சியை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி கொஞ்சோண்டு சிறிதளவுக்கு அப்படி ரத்தம் அப்படி கசிவு மாதிரி இருக்குமே தவிர அதுல என்ன இருக்காது? அந்த அறுத்தவன பீரிட்டுக்கு ரத்தம்னு வரப்போறது இல்ல. அப்ப உசுரோட பிடிச்சி அறுத்தாலும் அதே ரிசல்ட் தான், இறந்து போன பிறகு சாப்பிட்டாலும் அதே ரிசல்ட் தான். எதுக்கு போட்டு அறுக்கணும் அத? அதனால இஸ்லாம் என்ன பண்ணிருக்குது? இந்த உயிரினங்களை அறுத்து சாப்பிடுங்க, அந்த உயிரினத்தை அறுக்கிறது வேஸ்ட். அறுத்தாலும் ஒண்ணுதான், உசுரோட வச்சுட்டு அறுத்தாலும் அந்த தான் வரும். நீங்க செத்து போன பிறகு அறுத்தாலும் கூட அந்த ரத்தம் கசிகிற ரத்தம் தான் வரும். அதுல ஓடி பீரிட்டு வரக்கூடிய ரத்தம் அதுல இருக்காது என்கிற வகையில இஸ்லாம் அந்த 2ஐயும் இணைஞ்சிருக்குது, வேறுபடுத்தி இருக்கிறது. அதனால அது போக தாவரங்கள்ல கூட தான் உயிர் இருக்குது. அப்படி பாத்தீங்கன்னா அதையும் அறுத்தானே சாப்பிட வேண்டி வரும், அப்படிலாம் கிடையாது.